கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 6வது அதிகாரம் 28வது வசனம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம், உங்களை யார் சபிக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியுங்கள், யார் உங்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ பேர் நமக்கு எதிராக சபித்திருக்கலாம், நம்மை நிந்தித்திருக்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா இருந்தால், யோபுவை குற்றப்படுத்தினார்கள், அவர் நம்பின நண்பர்களை அவனை குற்றப்படுத்தினார்கள், யோபுவை நிந்தித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் யோபு அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின பொழுது அங்கே பார்க்கிறோம், கர்த்தர் யோபுவை 2 மடங்காக ஆசீர்வதித்தார். முன்னிருந்த நிலையை பார்க்கிலும் அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்னை சபிக்கிறார்களே, என் குடும்பத்தை சபிக்கிறார்களே, என் பிள்ளைகளை சபிக்கிறார்களே, எங்களை நிந்திக்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் சொன்ன வசனத்தை நோக்கி பாருங்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், மனப்பூர்வமாய் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.